இன்றைக்கு இந்த மண்ணிலே பதக்கலவரத்தை நீங்கள் உருவாக்கி விடலாம் நினைக்கிறீர்களே, நியாயம்தானா? ரொம்ப பெரிய விஷயம் மோடி விஷயம். ஆக இந்த மோடி விஷயம் தான் எடுத்து காட்டினார் மிகப்பெரிய அளவு. ஆனால் மோடி வித்தியை அவர்கள் காட்டி கூட தமிழ்நாட்டு தொடர்பில் ஒரு பக்கம் ரவுண்ட் ஷோ, இன்னொரு பக்கம் காட் ஷோ. அதுதான் மிக முக்கியம். அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அவருக்கு எல்லோரையும் குத்தகை கிடைக்கிறது, அடமான பொருள் வைத்திருக்க பொதுவா அது மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய அடமான பொருள்கள் கிடைக்கும் நினைத்து கொண்டு ஏற்கனவே இருந்தவர்களை அழகு கடையில வாங்குற மாதிரி அழகு வைத்திருக்கார். அந்த ஆட்சியை நாம் ஒன்றை அசைத்து பார்க்க முடியவில்லையே என்ற அந்த எரிச்சல்னால பிரதமர் மோடியிலிருந்து எல்லோரும் புது புது வித்தைகளை எல்லாம் கையாண்டு பார்க்கிறார். புது புது அவதாரங்களோடு வருகிறார், புது புது வித்தைக்காரர்களாக வருகிறார், புது புது ஒப்பனை பெற்றவர்களாக வருகிறார். ஆகவே இவைகளையெல்லாம் பார்த்து நம்முடைய மக்கள் ஏமாந்து விடக்கூடாது என்று எச்சரிக்கின்ற எச்சரிக்கை மணியடிப்பதுதான் எங்கள் வேலையாக இருக்கிற காரணத்தால் தான் இங்கே அவசர அவசரமாக ஒவ்வொரு முறையும் வர வேண்டியிருக்கிறது. புத்தகங்கள் அதனால் தான் கொண்டு வந்திருக்கிறோம். புத்தகங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அவருக்கு எல்லோரையும் புத்தகை கிடைக்கிறது, அடமான பொருள் வைத்திருக்க பொதுவா அது மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய அடமான பொருள்கள் கிடைக்கும் நினைத்து கொண்டு ஏற்கனவே இருந்தவர்களை அழகு கடையில வாங்குற மாதிரி அழகு வைத்திருக்கார். இந்த கொள்கைகளை இந்த சூழ்நிலையிலே அவர் சொல்லுகிறார், அடுத்து தமிழ்நாட்டிலே நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லுகிறார். அவருடைய ஆசை, அவருக்கு ஆசைப்படுவதற்கு உரிமை. ஆசைகள் குதிரைகளால் எங்கு வேண்டுமானாலும் பறக்கலாம் என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி இன்றைக்கு ஆசைகளை பறக்க விட்டிருக்கார். ஆனால் அவருக்கு என்ன தைரியம்? அண்மையில பீகார்ல விட்டோம் என்று நினைத்துக் கொண்டு இந்த பீகார் பார்வதா தமிழ்நாட்டிலேயே நடத்தப்பட வேண்டும். தமிழ்நாட்டுல என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஆட்சி இருக்கிறது, அதுவும் திராவிட மாடல் ஆட்சி. அந்த ஆட்சியை நாம் ஒன்றை அசைத்து பார்க்க முடியவில்லையே என்ற அந்த எரிச்சல்னால பிரதமர் மோடியிலிருந்து எல்லோரும் புது புது வித்தைகளை எல்லாம் கையாண்டு பார்க்கிறார். அது நடத்த முடியல. ஆனா அதுக்காக என்ன பண்றாங்க? யாரை விலைக்கு வாங்கலாம், என்ன சூழ்ச்சிகள் செய்யலாம், என்னென்ன கருவிகளை பயன்படுத்தலாம் என்று சொல்லி ஒவ்வொன்றாக முயற்சி செய்து பார்க்கிறார். ஆனால் எந்த முயற்சியும் திராவிட மாடல் ஆட்சி என்ற ஒப்பற்ற ஆட்சி நடத்துகிற ஒரு ஒப்பற்ற முதல்வராக இருக்கிற இன்றைய முதல்வர், சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்பவருடைய இடத்துல பறிக்கல. இருமொழி கொள்கை, தமிழ், ஆங்கிலம், இந்த மூன்றும் ஒரு ஆண்டு காலத்திலே செய்திருக்கிறோம், ஒழுங்கு கொண்டிருக்கிறோம். ஏன் ஆட்சிக்கு திராவிட மாடல் ஆட்சி எப்படி உருவானது, எப்படி அது வளர்ந்தது, எப்படி அது உரமேற்றப்பட்டிருக்கிறது என்பதற்கு அண்ணாவே அதற்கு கால்கோள் விழா நடத்தி அடிக்கட்டு வாதத்தை பலமாக போட்டார். அதைகளிலேயே ரொம்ப பெரிய விஷயம் மோடி விஷயம். ஆக இந்த மோடி விஷயம் தான் எடுத்து காட்டினார் மிகப்பெரிய அளவு. ஆனால் மோடி வித்தியை அவர்கள் காட்டி கூட தமிழ்நாட்டு தொடர்பில் ஒரு பக்கம் ரவுண்ட் ஷோ, இன்னொரு பக்கம் காட் ஷோ. அதுதான் மிக முக்கியம். ஒவ்வொரு கோயிலா போய் அங்கே ஒரு போடுறது. அவர் போகாத கோயில் இல்லை. ஸ்ரீரங்கம் கோயில் போனார், ராமேஸ்வரம் கோயில போய் வெள்ளமூடி இருந்தார், கடைசி நேரத்தில் கன்னியாகுமரியில போய் தேர்தலுக்கு முன்னால தேர்தல் குறித்து பிரச்சாரம் கூட சொன்னாங்க. கூட வெள்ளமூடி கொண்டு தவறு செய்ய வேண்டாரு. தமிழ்நாட்டை பிடிப்போம், நீங்கள் மும்மொழி திட்டத்தை கையாண்டால்தான் உங்களுக்கு நாங்கள் 2300 கோடியை கொடுப்போம் அப்படின்னு கல்வி அமைச்சர் பேச வைக்கிறார். யார்? ஒரு அக்கப்பூர் பேசாது. அவருக்கு பேர் ஆர்வன் ரவின்னு பேரு. அவர் இந்த நாட்டில் சம்பளமானவர்கள் எடுத்துக்கொண்டு இந்த அரசியல் சட்டத்துக்கு
விரோதமாக அவர் எடுத்த அந்த உறுதிமொழிகளுக்கெல்லாம் விரோதமாக இருந்து கொண்டு தினசரி அவரே ஒரு எதிர்கட்சி தலைவராக கூடாது, எதிரி கட்சி தலைவராக இருக்கார். அதுதான் மிக முக்கியம். எதிர்கட்சி தலைவர் வேற, எதிரி கட்சி தலைவர் வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வேலையை செய்து கொண்டு பொருத்தம் இல்லாமல் தினமும் எல்லையோ பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் வேற ஒரு RSS பச்சையா காட்டுறார். மிக முக்கியமாக இன்றைக்கு இந்த மண்ணிலே மதக்கலவரத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம் நினைக்கிறீர்களே, நியாயம்தானா? திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றுகிறார்கள்னா சடங்கு நடத்துறாங்க. எங்கே செய்யணுமோ அதை, அதுவும் திராவிட மாடல் ஆட்சிக்கு மற்றவங்களை விட அதிகமா செய்கிறாங்க. நியாயமா கொண்டு சொல்லணும் கண்டிக்கணும் தான் பகுத்தறிவாதிகள் நாங்க தான் கண்டிக்கணுமே தவிர வேற மற்றவர்கள் யாருக்கு இந்த உரிமை கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.